வாசன் இவரைப் போலவே அதிமுக கோட்டாவில் ராஜ்யசபா செல்ல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூலம் அச்சாரம் போடும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார் டிடிவி தினகரன். இதைத் தொடர்ந்து அதிமுக தரப்பில் உள்ள 2 ராஜ்யசபா சீட்டுகளையும் எண்ணி கேட்காமல் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என எடப்பாடிக்கு அன்பு கட்டளை போட்டியிருக்கிறார் அமித்ஷா. அதிமுக தலைமையுடன் மோதல் போக்கில் உறுதியாக இருந்த அமமுகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்தபோதே உங்களை எங்களால் மத்திய அமைச்சராக்க முடியும், எனவே பழசையெல்லாம் கிளறிக் கொண்டிருக்காமல் முதலில் கூட்டணிக்கு வந்துவிடுங்கள் என சொல்லியிருக்கிறார் அமித்ஷா. இதனால்தான் உரசல்களை மறந்துவிட்டு எடப்பாடியுடன் புன்னகை போங்க கைகுலுக்கினார் டிடிவி. அதிமுக கோட்டாவில் வாசனை எப்படி எம்பி ஆக்கினார்களோ அதேபோல தன்னையும் டெல்லிக்கு அழைத்து அமைச்சரவையில் உட்கார வைப்பார்கள் என்ற உறுதியான நம்பிக்கையில் இருக்கிறார் தினகரன். எனவேதான் அவர் சட்டப்பேரவை தேர்தலில் நான் போட்டியிடப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அதே சமயத்தில் தனக்கு பதிலாக தனது மனைவியை ஆண்டிப்பட்டி அல்லது டெல்டா மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் நிறுத்தலாம் என்ற முடிவில் இருந்தார் தினகரன். தற்போது பாஜக தரப்பில் இருந்து கொடுத்த வாக்குறுதியால் அந்த முடிவையும் அவர் ஒத்திவைத்திருக்கிறார்.